ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய லேட்டஸ்ட் பெயிண்டிங். இது டைம் பாஸ் சொன்னேன் இல்லையா, சொல்லியிருக்கேன்ல, டைம் பாஸ். எதுக்காக இது காமிக்கிறேன்னா, உங்களுக்கும் ஏதோ அப்படியே போர் அடிக்கிறது, ஒன்றுமே போர் அடிக்கிறதே, எப்போ பாரு சீரியல் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு வெறுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நிறையா நம்ம இன்டர்நெட்டில் தேடினா நிறைய நேச்சுரல் சீனரிஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ அப்படியே வாட்டர் கலர் அப்படியே வாங்கி ஃபஸ்ட்டு பென்சில் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்படியே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சின்ன சின்ன பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஐடியா கிடச்சிரும். ஸோ இது அக்ரலிக் பெயிண்டிங். கமெண்ட்ஸ் போடுங்க, பிடிச்சதான்னு சொல்லுங்கள். ஓகேயா? இது பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ மை பெயிண்டிங். திஸ் இஸ் ஆல்சோ மை பெயிண்டிங். இப்போது நம்ம கொஞ்சம் அரட்டை, கொஞ்சம் சமையல். இன்றைக்கி என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியல. பட் நான் பப்ளிக்கோட கொஞ்சம் கான்டாக்டில் இருக்கணும், ஏதோ எனக்கு மனசில் தோன்றதை பேசணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பப்ளிக்கோட பேசுகிறதுக்கு. ஏதோ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸோடு தான் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த க்ளீன் இண்டியா அப்படின்னு ஒன்று நாம் ஆரம்பித்தோம். ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோ இல்லை பப்ளிக்கோ யாரோ தான் அதை செய்யணும், சாதிக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். உங்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் கூட சும்மா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங். ஸோ அந்த நினப்பில் இருக்கிறதுனால எனக்கு சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு பொட்டி கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொட்டி கடைக்கு முன்னால் 180 டிகிரி இல்லை அப்படியே துப்பல் தான். வரவெல்லாம் சிகரெட் குடிக்க வேண்டியது, பீடி குடிக்க வேண்டியது, இல்லை எதையோ ஒன்று கூல்ட்ரிங்க் குடிக்க வேண்டியது, அப்படியே நின்ற இடத்த அப்படி துப்புறாங்க. ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் மண் தரையில் துப்பணுங்கிறதுக்கு ஐடியா கூட கிடையாது. அதுவும் இப்போ வெத்தலைப்பாக்கு வாங்கி துப்பி அப்படிலாம் பண்ணுறாங்களா, அதுவும் கிடையாது. வெறும்னா சலைவாக துப்புற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்குது. நான் ரீசெண்டாக வயநாடு போன போது கூட ஒரு காலேஜ் பாய் கூட்டத்தின் நடுவில் அப்படி நின்ற இடத்துலேருந்து இப்படி முன்னால் துப்புனான். நான் கூப்பிட்டேன்னா இப்போ நிறைய பாய்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் கூட நான் உள்ளே போனேன். ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ நீங்களே இந்த மாதிரி நின்ற இடத்துல துப்பினீங்கன்னா அப்போ ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதனால் தயவுசெய்து இனிமேல் கண்ட இடத்துல துப்புறது வேண்டாம். ஒரு ஓரமாக போய் அதற்குன்ற ஒரு கட்டர் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி இடத்துல போய் துப்பணும். அதனால் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு போர்டு போட சொல்லுங்கள், கடைக்கு முன்னால் யாரும் துப்ப வேண்டாம் அப்படின்னு. அதுக்குன்னு வேணால் கொஞ்சம் மணலாக சைடில் ஏதோ ஒன்று கொஞ்சமாக மணல் போட்டு அதில் துப்புங்க, மணலை மூடி அதை ஏதோ டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதனால் துப்புறதுனால நான் சென்னை போயிருந்தேன். அவங்க இப்படி தான் துப்பி வச்சுட்டு இந்த மழை பெஞ்சுது. எங்கள் சர்வீஸ் ரூமுக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற போயிருந்தோம். சர்வீஸ் ரூமுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் பயங்கரமான மழை கொட்டி இந்த சாக்கடை தண்ணி, அந்த தண்ணி, இந்த எச்சல், துப்பல் எல்லாம் கலந்து என் ஷூவில் நடந்து அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸு இதாக போக முடியாது. ஆட்டோலாம் இந்த பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு.
அதுக்கப்புறம் இந்த ரோடெல்லாம் தண்ணி, நான் தங்கியிருந்த ரோடெல்லாம் தண்ணி, நடந்து அப்படி டர்ட்டியில் நடந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தயவுசெய்து துப்பாமலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் காலையில் போகிறேன், அது ரொம்பலாம் ட்ரை ஆகலை, சேராக அசிங்கமாக இருந்தது. ஆனால் கூட அப்படி ரோட்டு கடையில் வாங்கிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் சுகாதாரமாக இருந்தால் எங்கே வேணால் சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் தான் அதை வந்து கேள்வி கேட்காம அமைதியாக போகவே கூடாது. ஒரு அநீதி நடந்தது, ஒரு முறையற்ற ஒரு செயல் நடந்தது அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக, இந்த காலத்தில் டேஞ்சராக தான் இருக்குது, சேஃப்டியாக கேள்வி கேட்டு அதை கொஞ்சம் அதை வந்து சரி பண்ணணும். சண்டை போடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. சாத்வீகமாக ஐயோ தயவுசெய்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும், கடைக்காரருக்கு முதல்ல வியாதி வந்துடும், அதனால தயவுசெய்து அங்கே துப்பாதீங்க, ஓரமாக துப்புங்க அப்படின்னு கடைக்காரரை விட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பப்ளிக் சொன்னால் அதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காதா இருக்கும். கடை ஓனர் சொன்னார்னா கொஞ்சம் கேட்பாங்க இல்லையா. அதனால் அதுதான் இன்னித்து டாபிக். அதனால் எப்படி வந்து நமக்கு இதே நம்ம ஃபாரின் போனால் எல்லாரோட ஆட்டிடியூடையும் சேஞ்ச் ஆகிடுது. அங்கே அழகாக அவ்வளோ பிரித்து போடுவாங்க குப்பையெல்லாம். வெனஸ்டே அந்த மாதிரி டே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த இதை வந்து வெளியே டஸ்ட்பினை வெளியில் வைப்பாங்க, பெருசாக இருக்கும். A to Z அது 3 இது டஸ்ட்பினில் தான் போடுவாங்க, மாற்றி எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம். அங்கெல்லாம் வந்து இந்த பழைய துணியை வாங்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்கு யாருமே வரமாட்டா. அதனால் க்ளீனாக அவங்கவுங்க வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறது தான் அவங்கவுங்க கடமை. அதே மாதிரி வாசல்லையும் பின்னானெல்லாம் குப்பையெல்லாம் போடவே முடியாது. அப்போ அங்கே மட்டும் எப்படி சாத்தியமாகிறது? நம்ம மட்டும் ஏன் அதை மாதிரி பண்ண மாட்டேங்கிறோம்? எத்தனோ மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒரு மாற்றத்தை கொஞ்சம் சீரியஸாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே க்ளீனாக வந்தால் நோய் கிருமிகள் பரவுறத கண்டிப்பாக ஒரு 50% அட்லீஸ்ட் தடுக்கலாம். அதுதான், நீங்களும் அதற்கான முயற்சி செய்யுங்க. ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். நான் பண்ண போகிற முக்கூட்டு பருப்பு குழக்கட்டைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு என்னை திட்டாதீங்க. ஆனால் என்னெல்லாம் சொல்லணுமோ சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேயா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். நல்ல பொழுதுபோக்கை வச்சுக்கோங்க. யூ கேன் பி ஹாப்பி. ஓகேயா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.